அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்க என்ன காரணம் தெரியுமா? அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதி தீவிரமான ராம பக்தரான அனுமன் ராமநாமத்தை சொல்கிறதுனாலையோ எழுதுறதுனாலையோ மனம் குளிர்ந்து அருளக்கூடியவர். தன்னோட பக்தர்களை காப்பதற்காக ஓடோடி வரக்கூடியவர். இவருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுறதுனால நமக்கு வெற்றியை கிட்டுவார் என்று நமக்கு தெரியும். அந்த வெற்றிலை மாலை எதற்காக அணிவிக்கிறோம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நண்பர்களே. ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது, செந்தூரம் அணிவிப்பது, துளசி அணிவிப்பது, வடை மாலை சாற்றுவது, இது எல்லாமே முக்கியமான நேர்த்திக்கடன்களாக உள்ளது. அதைவிட மேலான வழிபாடு வெற்றிலை மாலை அணிவிப்பதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அதை மாலையாக கட்டி போடுவதும் ஆகும். அனுமனின் அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும் காரிய சித்தியை அருளும் அனுமனுக்கு வெற்றிலையால் மாலை கட்டி போட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனால் வெற்றிலை எதற்காக அணிவிக்கிறோம் என்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு சாற்றினால் அதன் பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஆகவே அனுமன் வழிபாடு, அதாவது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மலர் இலை சாற்றி வழிபடுவது சிறப்பானது என்பார்கள். பெருமாளுக்கு துளசி, சிவனுக்கு வில்வம், மகாலட்சுமிக்கு தாமரை, முருகனுக்கு செவ்வரளி, விநாயகருக்கு அருகம்புல் என ஒவ்வொரு தெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் ஒவ்வொரு இலை அல்லது பூஜையை மலர்களை சமர்ப்பித்து வணங்குகிறோம். இதே போல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றும் வடை மாலை, துளசி மாலை இவைகளை சாற்றும் வழக்கமாக உள்ளது. சிவனை அபிஷேக பிரியர் என்றும் பெருமாளை அலங்கார பிரியர் என்றும் சொல்வார்கள். அதே போல அனுமனை ஸ்தோத்திர பிரியர் என்பார்கள். ராமநாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தாமாக விரும்பி வந்து விடுவார் ஆஞ்சநேயர். ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா என நாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பிரசன்னமாகி விடுவார். தினமும் இந்த நாமத்தை 21 முறை உச்சரித்தால் அனுமனின் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. தடைகள் நீங்குவதற்கும், காரிய வெற்றி பெறுவதற்கும், பயம் போக்குவதற்கும், சனி உள்ளிட்ட நவக்கிரகங்களின் தோஷங்கள் விலகுவதற்கும் அனுமனை வழிபடுவார்கள். இதற்காக அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் பழக்கம் உள்ளது. அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் வழக்கம் வந்ததற்கு ஒரு புராண கதை உண்டு. இராமாயணத்தில் ராவணனோடு நடந்த போர் முடிவடைந்து ராமர் வெற்றி பெற்றுவிட்டார். இந்த தகவலை அசோகவனத்தில் ராமரின் வருகைக்காக காத்திருக்கும் சீதாதேவியிடம் விரைந்து சென்று அனுமன் தெரிவித்தார். இந்த செய்தியால் மன மகிழ்ச்சி அடைந்த சீதாதேவி ஆஞ்சநேயருக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினார். உடனடியாக தனது அருகில் படர்ந்து சென்ற வெற்றிலை கொடியை எடுத்து மாலையாக்கி அனுமனின் கழுத்தில் அணிவித்தார் சீத்தை. மகாலட்சுமியின் அம்சமான சீதா கைகளால் அணிவிக்கப்பட்ட மாலையால் மனம் மகிழ்ந்தார் அனுமான். இதனால் சீதாதேவியை போன்று நாமும் வெற்றிலை மாலை அணிவித்தால் அதனால் மனம் மகிழ்ந்து நமக்கு அனுமன் வெற்றியை தருவார் என்பது நம்பிக்கை. இதன் காரணமாகவே வெற்றிலை மாலை சாற்றும் வழக்கம் வந்தது. பொதுவாகவே வெற்றிலை என்பது வெற்றியை தரக்கூடிய இலை ஆகும். அதன் காரணமாகவே அனைத்து விசேஷங்களிலும் வெற்றிலை முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதே போல அனுமனுக்கு சாத்தும் மாலையில் எத்தனை வெற்றிலைகள் வைக்க வேண்டும் என்றால் அதில் பாக்கு வைத்து கட்ட வேண்டுமா, வெற்றிலையை சுழற்றிதான் கட்ட வேண்டுமா, விரித்த நிலையில் கட்டக்கூடாதா என பல்வேறு சந்தேகங்கள் பக்தர்களுக்கு உண்டு. சாதாரணமாக எத்தனை வெற்றிலை வைத்து வேண்டுமானாலும் வெற்றிலை மாலை கட்டலாம். அனுமன் விக்கிரகம் அமைந்துள்ள உயரத்தை பொறுத்து எண்ணிக்கை வைக்கலாம். சிறியதாக இருந்தால் 16, 36, 51 என்ற எண்ணிக்கையில் வைக்கலாம். பெரிய சிலையாக இருந்தால் 108, 1008 என்ற எண்ணிக்கையில் வைத்து கட்டலாம். வெற்றிலையுடன் பாக்கு வைத்தும்
மாலை கட்டலாம். பாக்கு இல்லாமலும் வெறும் வெற்றிலையையும் வைத்தும் மாலை கட்டலாம். பாக்குடன் சேர்த்து வெற்றிலை வைப்பது தாம்பூலத்திற்கு சமமானது. இதனால் சிறப்பான மங்களம் தரக்கூடியது என்பதால் வெற்றிலையுடன் பாக்கு வைத்து மாலையாக கட்டுவது வழக்கமாக இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் தடை, வாழ்க்கையில் பயம், வியாபாரத்தில் உடனிருப்பவர்கள் ஏமாற்றி விடுவார்களோ என்ற நிலை, தேர்வில் வெற்றி பெற வேண்டும், மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், எடுத்த காரியங்கள் வெற்றியடைய வேண்டும், வீணான பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அனுமனுக்கு சனிக்கிழமை அமாவாசை மூலம் நட்சத்திரம் வரும் நாட்களில் வெற்றிலை மாலை அணிவித்து வழிபடலாம். மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு அனுமன் வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. ஆகவே வெற்றிலை மாலை சாற்றுவதன் தாத்பரியம் என்ன, அந்த பரிகாரங்கள் செய்வதால் நமக்கு என்ன நன்மைகள் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.